கிளாஸ்ல வந்து மீன் ஸ்கேட்டரிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து we will be starting Raman scattering. Raman scattering. ஸோ ராமன் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்றத நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு சாலிடோ இல்லை ஏதோ ஒரு லிக்விடோ இல்லை ஏதோ ஒரு கேஸோ இங்க இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஏதோ ஒரு சாலிடோ ஆர் லிக்விட் ஆர் கேஸ். ஓகே, ஸோ இதுல வந்து லைட் ரேஸ் வந்து வருது. ஓகே, லைட் ரேஸ் வந்து ஆர் ஃபாலிங் ஆன் திஸ் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ். Okay, after falling on the solid or liquid or gas, what is happening? The light rays are getting scattered. The light rays are getting scattered. Okay, so light rays வந்து scatter ஆகுது. இப்போ இந்த light rayக்கு வந்து frequency வந்து A அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கேட்டர் ஆன லைட் ரேவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிற லைட்டை விட இதுல வந்து ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, so the scattered light will be having some more frequency and it will be having more wavelength. இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகுற லைட்ல வந்து ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கேட்டரிங்கை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so ராமன் ஸ்கேட்டரிங்னா when light ray interacts with particles of pure liquids or transparent solids. Pure liquids or transparent solids. Okay, there will be a change in frequency or wavelength. There will be a change in frequency or wavelength. So இததான் வந்து நம்ம என்னன்னு சொல்வோம்? We will tell it as Raman scattering. Okay, Raman scattering. Okay, so இத வந்து இன்னொன்னு சொல்லலாம். It can also be called as Raman effect. Raman effect அப்படின்னு கூட சொல்லலாம். So இந்த ஸ்கேட்டர் ஆன இந்த லைன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we will call it as Raman lines. We will call it as Raman lines. Okay, so இந்த Raman lines வந்து two types of Raman lines இருக்கு. Two types of Raman lines. So நான் சொன்ன மாதிரி இங்க வெளியே வர லைனுக்கு வந்து it can have the frequency greater than the original light or it can have the frequency lesser than the original light. இப்போ அந்த வெளியே ஸ்கேட்டர் ஆகுற லைட்டுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஒரிஜினல் லைட்டை விட அதிகமா இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So the lines which have lines having higher frequency, lines having higher frequency than the incident frequency. Incident frequency na starting la irukra light oda frequency adha vida scatter aagura light ku frequency higher ah irundaduna they are called as anti-Stokes lines. Anti-Stokes lines. Anti-Stokes lines. Next point நீயே எழுதி பார்க்கலாம். Lines having lower frequency than the incident frequency they are called as Stokes lines. They are called as Stokes lines. So what is anti-Stokes line, what is Stokes line ன்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதும். ஸோ இந்த பாயிண்ட் நீயே ஓனா எழுதி பார்க்கலாம். இதை வச்சு ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக லோவர் ஃப்ரீக்வன்சி எழுதணும். இஸ் கால்ட் as Stokes lines. ஸோ ராமன் எஃபெக்டை பத்தி ஹையர் கிளாஸஸ்ல நம்ம வந்து படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து
lenses. Okay, so next வந்து lenses. So lenses அப்படினா வந்து transparent medium which are spherical shape. Transparent medium. Transparent mediumனா இந்த சைடுல பார்த்தா அந்த சைடு தெரியும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து transparent. Okay, it has spherical surface. It has spherical surface. So lens வந்து it is of two types. So ஒன்னு வந்து convex lens, இன்னொன்னு வந்து concave convex lens and concave lens. Okay, so what is convex lens? Convex lens வந்து எப்படி இருக்கும்னா, இது ஒரு ஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து இன்னொரு ஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் நான் வந்து அழிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி லென்ஸ் இதுதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ரெண்டு ஸ்பியர்ஸ் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற லென்ஸ் தான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இட் வில் பி திக்கர் அட் த சென்டர். இட் வில் பி திக்கர் அட் த சென்டர். ஓகே, அதாவது சென்டர் வந்து பெருசா இருக்கும், எண்ட்ஸ் வந்து சின்னதா இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, சோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் கன்வர்ஜிங் லென்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ்னா இந்த லென்ஸ் மேல எந்த லைட் பட்டாலும் இட் வில் கன்வர்ஜ். கன்வர்ஜ்னா அது எல்லாமே சேர்ந்து ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகும், அதுதான் வந்து converging lens. It is also called as a converging lens. Okay, next வந்து concave lens. Concave lens வந்து it is also called diverging lens. It is also called as diverging lens. So concave lens வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து இப்படி இருக்கும், இருந்ததுன்னா அது வந்து கான்கேவ் லென்ஸ். சோ இதுல வந்து எது திக்கரா இருக்கு? இட் இஸ் திக்கர் அட் த எண்ட்ஸ். திக்கர் அட் த எண்ட்ஸ் அண்ட் மிடில்ல வந்து தின்னா. மிடில் வந்து will be thinner and thicker at the ends. ஓகே, சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கான்கேவ் லென்ஸ், இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, புக்ல வந்து பேஜ் நம்பர் 19 different types of lenses அப்படின்னு டயகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் அப்படின்னு டயகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டயகிராம்ஸ் வந்து நீ உன் டியூஷன் நோட்ல வரைஞ்சிட்டு வரணும் நாளைக்கு. சோ அதுதான் வந்து ஹோம்வொர்க். சோ டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் டயகிராம், அதுதான் வந்து உனக்கு ஹோம்வொர்க். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம லென்ஸோட பார்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, so what are the different parts of a lens? Different parts of a lens. So lens ஓட parts என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும், அப்போதான் வந்து நம்மளால டயகிராம்ஸ் வரைய முடியும். So first வந்து நான் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன். so அதோட பார்ட்ஸ் என்னலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன். so கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்படி இருக்கும்? it will be thicker in the center. so இந்த மாதிரி இருக்கும், கரெக்டா? சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து it is a convex lens. so this is a convex lens. so இந்த convex lens ஓட center அத வந்து point P அப்படின்னு எடுத்துறேன். ஓகே, so the center of the lens, so center of the lens வந்து point P, it is called as pole. so pole na என்னது? center of the lens, it is called as the pole. ஓகே, இப்போ நான் வந்து இத வச்சு நான் வந்து ஒரு ஸ்பியர் வரைய முடியும், கரெக்டா? அதே மாதிரி என்னால இந்த சைடு வந்து ஒரு ஸ்பியர் வரைய முடியும், கரெக்டா? சோ இந்த சைடும் என்னால ஒரு ஸ்பியர் வரைய முடியும், இந்த சைடும் என்னால ஒரு ஸ்பியர் வரைய முடியும்.
இந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட வந்து நான் இங்க மார்க் பண்றேன். இந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். சோ இந்த ஸ்பியரோட சென்டரை வந்து நான் C1 அப்படின்னு மார்க் பண்றேன். இந்த ஸ்பியரோட சென்டரை வந்து நான் C2 அப்படின்னு மார்க் பண்றேன். ஓகே, சோ C1 and C2 வந்து center of the spheres. It is called as center of curvature. Center of curvature. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு சென்டர் அண்ட் போல் மூணுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு லைன் வரையறேன். ஓகே, so I am drawing a line which is joining the center of curvature and the pole. So இந்த லைனுக்கு பேர் வந்து principal axis. இந்த லைனோட பேர் என்னது? principal axis. இந்த லைனோட பேர் வந்து principal axis. So இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது the distance between pole and the center of curvature C1, அப்படி இல்லாட்டி the distance between the pole and the center of curvature C2. Okay, so இந்த டிஸ்டன்ஸா இருக்கலாம் இல்ல இந்த டிஸ்டன்ஸா இருக்கலாம். So the distance between the pole and the center of curvature, that distance is called as radius of curvature. என்னது? Radius of curvature. Okay, so the distance between the pole and the center of curvature is called as the radius of curvature. So in the distance, இது வந்து ஒரு radius of curvature, இது வந்து இன்னொரு radius of curvature. So இத வந்து நான் R1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த radius of curvature வந்து நான் R2 ன்னு வச்சுக்கிறேன். So R1 and R2 radius of curvature. புரியுதா? pole னா என்ன, center of curvature னா என்ன, principal axis னா என்ன, R1 னா என்ன, R2 னா என்ன. இப்போ so center of curvature க்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ வந்து நான் என்ன எழுதுறேன்? radius of curvature அப்படின்னு எழுதுறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ வந்து நான் பாதியா பிரிக்கிறேன். சோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற சென்டர், அதே மாதிரி இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற சென்டர். சோ இத வந்து நான் F1 F2 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது the center of the pole and center of curvature, the center of the pole and the center of curvature. இத வந்து என்னன்னு சொல்வோம் அப்படின்னா focus அப்படின்னு சொல்லுவோம். focus. So F1ன்றது வந்து focus and F2ன்றது வந்து focus. Focusனா the center point between C1 and P and P and C2, அது வந்து focus அப்படின்னு சொல்லுவோம். So center of curvatureக்கும் போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ வந்து நம்ம radius of curvature அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ வந்து என்னன்னு சொல்லுவோம்? F1 F2 ன்னு வச்சுக்கிறேன். So ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ், so the distance between pole and the focus, the distance between the pole and the focus is called as the focal length. Focal length, small f வச்சு represent பண்றேன். F1 and F2 focal length. So இதான் வந்து convex lens. So அதே மாதிரி concave lensக்கு நம்ம வரையலாம். concave lensக்கு வந்து என்னவா இருக்கும்? So concave lensனா the lens will be like this. கரெக்ட்டா? So the center of the lens வந்து pole. Okay, so spheres வந்து எப்படி வரைவோம் நம்ம? இந்த சைடு ஒரு ஸ்பியர் இருக்கும், இந்த சைடு வந்து இன்னொரு ஸ்பியர் வரையலாம். So இது வந்து center of curvature C1, இது center of curvature C2. So the line which joining the pole and the center of curvature, it is called as the principal axis. Okay, so இது வந்து
radius of curvature, இது வந்து இன்னொரு radius of curvature. So the center between the center of curvature and the pole, it is called focus. So the distance between pole and the focus, it is called as the focal length. Okay, so இதுதான் வந்து concave lens, இது வந்து convex lens ஓட parts. So parts என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். pole, center of curvature, focus, principal axis, focal length னா என்ன, radius of curvature னா என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து லொகேட் பண்ணணும்னா ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.